ஆர்ப்பாட்டம் இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாகை மாவட்டத்தில் தற்போது உள்ள பொது தொகுதிகளில் பாதிக்கு மேல் தாழ்த்தப்பட்ட தொகுதியாக அறிவிக்க இருப்பதை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலில் நடைமுறையில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பங்கீடு செய்யாமல் அரசியல் கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகமும் தன்னிச்சையாக முடிவெடுத்து பங்கீடு செய்து வருகிறார்கள். இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஊராட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை சதவீதம் உள்ளார்கள் என்பதை பரிசீலனை செய்து தொகுதி பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசும் இந்த கவனத்தில் எடுக்கணும். பொதுவாக இப்போ குறிப்பாக திருவாரூர் ஃபுல்லாக தாழ்த்தப்பட்டவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இது பெரும்பான்மையாக உள்ள சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாக தான் உண்டு பண்ணும். இது ஒரு சாதி பிரச்சனையாக உருவாகிறதுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆக போகுதுங்கிறது எங்களோட கருத்து. ஆகையினால பெரும்பான்மையான உள்ள குடியான சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த கிராமத்தில் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்து அந்த அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தலில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்தமாரி பங்கீடு செய்து கொடுக்கணும். ஆனால் இவங்க மாவட்ட அரசியலில் இப்போ ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பில் உள்ளவங்களும் அவங்களுக்கு விருப்பு அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியை மாற்றுறாங்க. அவங்களுக்கு வேற ஆகையினால இந்த பொது தொகுதிகளை இப்போ எப்படி இருக்கோ அதேமாரி இருக்கிற மூலியம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வலியுறுத்தி சொல்கிறோம். இதில் மாற்றம் இருந்துச்சுன்னா அவங்க இதில் மாற்ற மாட்டோம், நாங்கள் போட்டது தான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் ஒரு 25 ஊராட்சி கிராமங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினால நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நான் தமிழ்நாடு முக்குளத்து புலிகள் அமைப்பு ரீதியாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். நான் ஆறு சரவண